Good morning everyone. I am Vivek. I am coming from Small. Today actually my topic is artificial intelligence. நம்ம என்ன பார்க்கறோம்னா artificial intelligence என்ன பார்க்கறோம். So யாருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? AI என்ன? எங்களுக்கு ஸோ ஏஐனா ஒன்றும் இல்லை, நம்ம ஹியூமன் என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து விஷயம் மூலியமாக பண்ணோம்னா அதான் வந்து ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்போ ஏதாவது முடிவு வரைக்கும் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ட்ரெஸ் வாங்க போனீங்கன்னா இதே எடுக்கிறோம் அதை இருக்கணும் ட்ரெஸ்ன்னு சொல்லுவீங்க. அதை வந்து உங்களுக்கு கிளாரிட்டி பண்ணி கிளியர் அப்படிங்கிறதா வந்து ஏஐ. இதை கண்டுபிடிச்சவர் வந்து யார் சொன்னோம்னா மிஸ்டர் ஜான் வச்சுக்காரு. வந்து இவெல்லாம் ஃபஸ்ட்டு 1950 கண்டுபிடிச்சாங்க. இது வந்து எந்த கான்ஃபரன்ஸ்ல கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து ஜெட் கான்ஃபரன்ஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸ் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே ஹியூமன்லாம் வந்ததா அப்போ வந்து மிஸ்டர் ஜான் எச்சி கேட்குறீங்களா முதல்ல வந்து இந்த ஏஐ ஃபீல்டு வந்து 1950 வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ ஒய் இஸ் ஏஐ இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து நம்ம வந்து ஏஐ வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா ஒரு டிசிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னோம்னா நமக்கு 1 or 2 சாய்ஸ் இருக்கும்போது எந்த சாய்ஸ் பெஸ்ட்னு தெரியாது. ஸோ அதை வந்து மேக் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறதுக்காக வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங் கிடைக்கும். ஸோ ரெடியூஸ் த ஹியூமன் எஃபர்ட். ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையை வந்து ஈஸியாகிறதுக்காக நம்ம வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணுறோம். யூசஸ் இன் இண்டஸ்ட்ரி இப்போ எல்லா கம்பெனியும் பார்த்தோம்னா வந்து ஆட்டோமேஷன் நிறையா இருந்துச்சு. இப்போ ஹியூமனை லெஸ் பண்ணிட்டு எல்லாமே ஆட்டோமேஷனாக உருவாக்குறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏஐ வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஒரு டேட்டா கலெக்ஷன், மிஷின் லேர்னிங், அப்புறம் வந்து ப்ரெடிக்ஷன் அண்ட் டிசிஷன். டேட்டா கலெக்ஷன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம டேட்டாஸ்லாம் லைக் பண்ணி டேட்டா அனலிட்டிக்ஸ்